கோவிலே காலசைலமத்தியே स्वावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्यात्माविदितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यस्यां भक्तजनार्तिकं पितृत्वमन्येषु अविचारितुदारप्रपञ्जलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कृतार्कीकेसरी वेदान्ताचार्यविद्यो मे सिद्धतां सदाकृति प्रपद्ये प्रपद्यानां सत्यां पदं शरणं बौद्धीतानां श्रवोगुणीश्वरम् श्रीरंगेश हिंदुना करुणया असौस्यादिप्रेक्षितं चादश्रीनरसिंहकार्यमुनीत् पादाम्बुजेन्द्रं दान्तिक्षान्दयाद्भिः श्रवणैः भान्तं बुधास्वेसरं श्रीमद्रङ्गचार्यो संश्रये श्रीमच्छ्रीरङ्ग उत्तीश्वरचरतिगुणः समीन्द्रेण दृष्टं यस्तात्मानं नृसिंहे नरगतिषडजिद्योगिनेन्द्रप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रवेशपतेः प्राप्तलक्ष्मीं ब्रह्मास्थानं देवेन्द्रं सकलगुणविदं वीररघ्वीक्षटादिं श्रीरङ्गनाथवटकोविदीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रमकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरकोपकृत्यं वेदान्तदेशीतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचटारि सम्मीवरालुब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वगादिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशीयतेः कारुण्यवीक्षास्तवं सेवे रङ्गधुरीन साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीतीन्द्रकटाक्षलब्धे दैयन्तसारमनवद्युगुणं बुधाख्यं नारायणादिदुर्यकृपाभिषेकरमाश्रयामः श्रीवीरराघवशटारि यतीन्द्रभक्तं वेदान्तदेशि यतीन्द्रदयानिदानं कौण्डिन्यकौलिकमणिं बहुमानपात्रं सूरिं नृसिंहमनघं सततं भजामः प्रतिरोहिणीयं பனமுக வீரவல்லி ஸ்ரீகாரி சுவாமியுடைய திருநக்ஷத்திரத்துக்கு உத்தேசித்து திருநக்ஷத்திரத்தை உத்தேசித்து அகோபலமனத்தினுடைய ஆச்சாரிய பரம்பரையுடைய பெருமையை பார்த்து வரோம். அதுல இது 2வது உபன்யாசம். போன உபன்யாசத்துல ஆதிவம்ச கோஸ்வாமியுடைய பெருமையை பார்த்தோம். அவருடைய தனியன் கேசவாதி குணாபாத்திரம் தீசமாதி குணாகவம் ஸ்ரீஷடாதி தீசானம் தேசியேந்திர மகம்பதே பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபம் ஈஸ்வரம்னு தேசிகனுக்கு எப்படி 2 தனியனோ அது மாதிரி இந்த ஆச்சாரியனுக்கு 2 தனியன். தேசிகனுக்கு எப்படியானால் ஒரு தனியனை அருளி செயல் சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தனியனை ஸ்தோத்திர பாடத்துக்கு முன்னாடியும் பயன்படுத்துவோம். அது மாதிரி காலக்ஷேப காலங்கள்ல பிரபத்திய நிரவத்தியானான்ற தனியனும் கேசவாதி பாபாத்திரங்கிறது அருளி செயல் சேவிக்கிற காலத்திலையும் என்று இப்படி அந்த ஒத்துமையை பார்த்தோம். அந்த தனியன்களுடைய பெருமையை பார்த்தோம். கேசவாதி பாத்திரத்துக்கே 6 அர்த்தம் இருக்கிறது பார்த்தோம். இப்படிப்பட்ட அழகிசிங்கர் அவர் எல்லா திவ்யதேசங்களையும் இன்னைக்கு வரை முக்கியமான திவ்யதேசங்கள் ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், மேல்கோட்டை எங்க போனாலும் ஒரு கோபுரமோ ஒரு நூத்துக்கால் மண்டபமோ ஒரு சோபானமோ, அதாவது திருமலைக்கு சோபானம் கட்டினார், ஒரு கைங்கரியம் சாஸ்வதமான கைங்கரியம் அவரது இல்லாமையே இருக்காது. படிக்கட்டுகள் மண்டபங்கள் அது மாதிரி கட்டினது. அது மாத்திரம் இல்லாத இது கோவில்கள் தான் சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது. அதனால அந்த கோவில்களுக்கு பண்ண கைங்கரியம் ஞான கைங்கரியம் என்று சொன்னால் பல ஆவர்த்தி இவர் ஏறக்குறைய 60 சம்பத்சரம் ஐகிகராக எழுதியிருந்தார். அப்படி இருக்கிறதுனால பல ஆவர்த்தி பாஷ்யாதி காலக்ஷேபங்களை சாட்சி பல வித்வான்களை உருவாக்கினார். இவருடைய திருவடி ஆசிரியிச்சு காலக்ஷேபம் பண்ணவாலாம் ஷஷ்டி பிரபந்த நிர்மாதா 60 பிரபந்தத்தை நிர்மாணம் பண்ணவா. இவரிடத்துல இவரால் உண்டாக்கப்பட்ட பண்டிதர்கள் ஒத்தரே 60 கிரந்தம் சாட்சிருக்க. அப்படிப்பட்ட வித்வத் சமூகத்தை உண்டாக்கினார். இவருடைய மகிமையை பார்த்து பகவானே இவரை ஸ்வீகரிச்சதை பார்த்து எல்லா சிம்மாசனாதிபதிகள் பாஷிகார நியமிக்கிற சிம்மாசனாதிகள் இருந்துவாரெல்லாம் இவரை சேவிச்சு கொண்டாடி இவரிடத்துல ஏதோ ஒரு அன்வயத்தை பெற்றார். அப்படிப்பட்ட பெருமை இவருக்கு. அது மாத்திரமல்ல விஜய யாத்திரை பண்ணி பாரத தேசத்துல, அதாவது உதயபானு மிஸ்ரர் என்பவரிடத்துல அத்வைதி இடத்துல வாக்கியார்த்தம் பண்ணி 11 நாள் வாக்கியார்த்தம் நடந்து அப்புறம் இவர் வென்று அவர் பஞ்சசம்ஸ்காராதிகளை பற்றி ஸ்ரீ வைஷ்ணவராக மாறினார் என்று சரித்திரம் இருக்கு. இப்படிப்பட்டவர் தட்சிண தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களும் விஜயநகரத்து ராஜாக்கள்
எல்லாரும் இவரை திருவடி ஆசிரியிச்சா. அது மாதிரி கந்தவால் முதலிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் ஆராதிச்சா. அப்படிப்பட்டவர் இவர் 1398 சன்னியாச ஸ்வீகாரம். பகுதானிய வருஷத்துல 1458 செப்டம்பர் வரை, ஆக்சுவலா 59 வருஷம் 7 மாசம், ஏறக்குறைய 5 மாசம் குறவு 60 வருஷத்துக்கு. 60 வருஷ காலம் இருந்து இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை நிறுவனன்றது சாதாரணம் இல்லை. அப்படி பண்ணி ஏறக்குறைய 60 திருநக்ஷத்திரம் அவர் சன்னியாசியாக எழுந்திருந்தார். இவரிடத்துல இவரை பத்தியே 10 கிரந்தங்கள், இந்த ஐஹிங்கரை பத்தியே 10 கிரந்தங்கள், இவரை பத்திய கிரந்தங்களே 10 கிரந்தங்கள் இருக்கு. அப்படி எழுதப்பட்டவர் இவர். கடைசியாக ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிச்சுட்டு அவரிடத்திலேருந்து விடை பெற்று கொண்டு திருநாராயணபுரத்துக்கு சஞ்சார கிரமேண எழுந்தருளி, தன்னுடைய திருமேனிகள் அசக்தி இருந்ததுனாலே தன்னாலே உருவாக்கப்பட்ட 100கணக்கான பண்டிதர்கள்ல திருமலை நம்பாக்கம் கிருஷ்ணமாச்சாரியர் என்கிற சுவாமிஜி 2ஆம் பட்ட ஐஹிங்கர், இவரிடத்திலேயே காலக்ஷேபம் பண்ணி பற்பல கிரந்த நிர்மாதாவாகவும் இருந்த திருமலை நம்பாக்கம் கிருஷ்ணமாச்சாரியர் என்கிற சுவாமிஜி, நம்பாக்க ஐஹிங்கர்னு சொல்லுவா. அவர் திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு. நம்பாக்கம்ன்ற ஸ்ரீகிராமம் திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்தவர். ரகசிய திரைசாரத்துல புலியவர். விசேஷிச்சு ரகசிய திரைசாரம் முதலிய சுவாமி தேசியுடைய கிரந்தங்கள்ல, விசேஷ ரகசிய கிரந்தங்கள்ல அவரே ரகசிய திரைய ஜீவாது என்று சுவாமி தேசியுடைய திருவுள்ளத்தை ரகசிய திரைசாரத்தின் பிரகாரம் ஒரு கிரந்தமே சாத்திருக்க, ரகசிய திரைய ஜீவாதுன்னு. இந்த நம்பாக்க ஐஹிங்கரை பத்தி பிரசித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் உடனே ஞாபகம் வர்றது சந்தியாவன பாஷ்யம். சந்தியாவனத்துக்கு பாஷ்யம் சாத்தியவர். ரொம்ப ரத்ன சுருக்கமா அழகா ஒரு பாஷ்யம், எளிமையா, ஓரளவுக்கு ஒரு கர்மாவில் ஸ்ரத்த வரணும் அப்படின்னு சொன்னா அந்த கர்மாவை நாம என்ன பண்றோம் தெரிஞ்சுட்டு பண்ணா அது ரசிக்கும். அதாவது தெரியாத அர்த்தம் தெரியாத சொன்னா கூட மந்திரத்துக்கு பலன் உண்டு. கர்மா எல்லாருக்கும் மந்திரத்தோட அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாதுன்றது வேற விஷயம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு குதிரை பிரத்தியம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லாட்டா கூட சமுதாயமாக இப்போ தமிழ்நாட்டுல இருந்தவா தெலுங்கு கீர்த்தனை பாடுறா, அதுக்குன்னு தெலுங்கு தெரியாதா கூட ஒட்டுமொத்தமா கிருஷ்ணனை பத்திய கீர்த்தனை, கிருஷ்ண வெண்ண திருநதை சொல்றது அப்படின்னு அந்த ஒவ்வொரு தெலுங்கு பதத்துக்கு அர்த்தம் தெரியாட்டா கூட ஒட்டுமொத்தமா இது இந்த விஷயத்தை சொல்றதுன்றதான் பாவபூர்வமா அந்த கீர்த்தனையை பாட முடியும். அந்த மாதிரியாக சந்தியாவந்தனம்ன்றது ரொம்ப முக்கியமான கர்மா. சந்தியாஹீனா அசுச்சிஹி நித்தியமானத சர்வகர்மசு. சந்தியாவந்தத்தை விட்டவன் எல்லா கர்மாவுக்கும் தகுதியற்றவன், எந்த கர்மாவுக்கும் அவனுக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லும்படியான அந்த விஷயத்திலேயாவது எல்லோரும் அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சந்தியாவனம் பண்ணுறதுக்காக சந்தியாவன பாஷ்யம் சாட்சியார். அதுக்கு இன்ஜிமேட் ஐஹிங்கர் தமிழாக்கம் பண்ணார். ஏன்னா அந்த காலத்துல சம்ஸ்கிருதத்துல எல்லாருக்கும் விற்பத்தி இருந்தது, காலம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றதுக்காக என்ன சாட்சியாரோ அதுக்கு விவரணம் பண்ணாமல் இந்த நம்பாக்க ஐஹிங்கர் 2ஆம் பட்ட ஐஹிங்கர் என்ன சாட்சியாரோ அதுக்கு அப்படியே தமிழாக்கம் பண்றதுக்காக இன்ஜிமேட் ஐஹிங்கர். அப்படிப்பட்டவர் இவர் ஆவணி கேட்ட, அவர் புரட்டாசி கேட்ட முதல் ஐஹிங்கர். இவர் ஆவணி திருக்கேட்ட. அதுல பகுதானிய வருஷம் 1458 ஏப்ரல் மாசத்துல அவதாரம். இவர் ரகசியத்திரை ஜீவாது என்கிற கிரந்தத்தெல்லாம் சாட்சியவர். சந்தியாவந்தன பாஷ்யம் முதலிய ஞாச தசகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. ஞாச தசகத்துக்கு சுவாமி தேசியம் ஞாச தசகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்படி எழுந்திருந்த இந்த ஐஹிங்கர் 14 வருஷம் 11 மாசம், அதாவது 1473 மார்ச் பரியந்த ஸ்தானத்தில் எழுந்திருந்த 14 வருஷம் 11 மாசம், ஏறக்குறைய 15 வருஷ காலம் இவர் ஆஸ்தான நிர்வாகம் பண்ணார். அது மாத்திரம் இல்லாமல் அக்ரஹாரம் பல ஐஹிங்கர்கள் இன்னைக்கு
இருக்கிற அக்ரஹாரங்கள்ல சோழ நாட்டு அக்ரஹாரங்கள், தொண்டமண்டல அக்ரஹாரங்கள் பல இவர்களாலே உருவாக்கப்பட்டது. அக்ரஹாரம் என்பது சுவாமி தேசியம் சாய்கிறார். வசுமதி சுதனு ஹாராயமானான் அக்ரஹாரான். ராஜ அக்ரஹாரங்கள் உருவாக்குனதெல்லாம் தர்ம பிரச்சாரம் நடக்கணும், எல்லா வர்ணத்தவர்களும் அறத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் பக்தி இருக்க வேண்டும், எல்லாரும் பகவான் அடையணும். ஒரு விவசாயி இருக்கார், உழவர். உழவு பண்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. சாப்பகல் உழைக்கணும், பின்னால போய் ஜலம் பார்க்கணும், அப்புறம் களை பறிச்சு போடணும், மாடுகளை காப்பாற்றணும். அவளுக்கு எப்படி புஸ்தகத்தை எடுத்து ராமாயணம் எல்லாம் படிக்க முடியும்? அதனால அவர்கள் சாயங்காலம் வந்து சாட்ட பிற்பாடு ராத்திரியில பிராமணர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு தர்மோபதேசம் பண்ணணும். அவ தூங்குறதுக்கு முன்னாடி. இது சமீப காலம் வரை நடந்திருந்தது. இஜிபேட் ஐஷிகர் இதை பண்ணிருக்கார், கோஷ்டிபுரம் சுவாமி இதை பண்ணிருக்கார். கோஷ்டிபுரம் சுவாமி எந்த ஊர்ல இருந்தாலும் ராத்திரில ஒரு ராந்தலை ஏற்றி, அந்த கிராமத்துல பஜனை கோவில் இருந்தா அந்த ராந்தலை ஏற்றி வச்சுட்டு அங்க உழவர்கள் எல்லாம் உட்காந்து வச்சுட்டு அவளுக்கு ஸ்ரீமத் ராமாயணாதி பிரவச்சனம் பண்றதுன்றது இருந்தது. அது இல்லாமல் போனா இன்னொன்னு அவளுக்கு நாமகரணம் பண்ணணும், தப்பு வழியில போனா அவளை திருத்தணும். இப்ப கூட அரியன் பழவேரிக்கு போனா சொல்றா, உங்க அப்பா இருந்த வரை கிராமம் நல்லா இருந்தது, யார் தப்புனாலும் கூட்டு வைவார், திருத்துவார். இதுக்கெல்லாம் மனுஷாலே இல்லாத போயிட்டா, அக்ரஹாரத்தை இழந்ததோட பலனை நாங்க இப்ப அனுபவிக்கிறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தெரிய போறதே இல்லை. இப்ப இருக்கிறவா என்ன பண்றா, அக்ரஹாரம் இருந்த போது பெற்ற பலன்கள் என்ன, எதை இழந்திருக்கும் அக்ரஹாரம் போன போதுன்னு தெரிஞ்சவாளுக்கு இது தெரியும் மகிமை. அதனால இந்த ஐயங்கர்கள் என்ன பண்ணா, விபிரேஷங்கள்ல இருக்கிற ஒரு சில குடும்பங்களையும் அல்லது பெரிய அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களையும் அக்ரஹாரம் இல்லாத கிராமங்கள்ல அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி அந்த அக்ரஹாரங்கள்ல குடிபெயர வச்சா தர்ம பிரச்சாரம் நடக்கும் அப்படின்றதுக்காக இப்படி பல அக்ரஹாரங்களை உருவாக்கினான். 2ஆம் பட்ட ஐயங்கர், 6ஆம் பட்ட ஐயங்கர் இதுல பல இதுல ஏற்படுத்தினான். மதுரமங்கலம் அக்ரஹாரம் கூட இவரால் ஏற்படுது, 2ஆம் பட்ட ஐயங்கரால் ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஐயங்கர் ஸ்ரீஷடாதி யதீஷான பதபங்கஜ ஷட்பதம் ஸ்ரீமன் நாராயண முனியும் ஸ்ரயே ஸ்ரீபாஷ்ய தேசிகம் என்று இவருடைய தனியன். இவரும் சஞ்சார கிரமத்துல மேல்கோட்டையில பரமவிச்சார். மேல்கோட்டையில தான் இவருக்கு முதல் பட்டத்தை ஐயங்கருக்கும் மேல்கோட்டையில தான் பிருந்தாவனம், 2ஆம் பட்ட ஐயங்கருக்கும் திருநாராயணபுரத்தில் தான் பிருந்தாவனம். இவர் திருமேனி அசக்தமான பொழுது ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ பராங்குசேதீந்திர மகாதேசன் 3ஆம் பட்ட ஐயங்கர் மலையாங்குளத்தூர் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். இந்த மலையாங்குளத்தூரை சேர்ந்த அவர் திருநாமம் கிருஷ்ணமாச்சாரியர். பூர்வாசிரமத்தில் 2ஆம் பட்ட ஐயங்கருக்கும் கிருஷ்ணமாச்சாரியர்னு திருநாமம், இவருக்கும் கிருஷ்ணமாச்சாரியர்னு திருநாமம். அந்த 3ஆம் பட்ட ஐயங்கர் யாகங்கள் நிறைய பண்ணுவார். அதனால யஜ்வா அப்படிங்கிற பதமும் அவர் திருவார். பொதுவா கிருஷ்ணமாச்சாரியர் அப்படிதான் பதம் வச்சுப்பா, கிருஷ்ண யஜ்வான்னு திருநாமம். ஏன்னா யாகம் பண்ணதுனால அப்படி யாகத்தளவு அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்த கிருஷ்ண யஜ்வா என்று சொல்லக்கூடிய மலையாங்குளத்தூரை சேர்ந்த ஸ்ரீமத் ஐயங்கருக்கு இவர் 1473, ஏன்னா அந்த வருஷம் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஐயங்கரும் என்ன நாள்ல ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டா அன்னைக்கு திதி என்ன, மாசம் என்ன, கிழமை என்ன, மொத்த டீட்டெயிலும் இருக்கு. ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டப்படுறதுக்காக இங்கிலீஷ்க்காக சொல்றேன். 1973 மார்ச்ல இவருக்கு இது ஆசிரம ஸ்வீகாரம். 1485 ஜனவரி வரை 11 வருஷம் 10 மாதம் ஆஸ்தான நிர்வாகம் பண்ண இந்த ஐயங்கர் யாகதிகள் பல பண்ணவர். அப்படிப்பட்டவர் ஸ்ரீமன் நாராயண முனேகே பதபங்கஜ ஷட்பதம் பராக்தி குணசம்பன்னம் பராங்குஷ முனிம்பஜே. நம்மாழ்வாருடைய பல ஐயங்கர்களுக்கு ஷடகோப என்ற திருநாமம், பராங்குஷ என்ற திருநாமம். அதில் பராங்குஷேதீந்திர மகாதேசிகன், ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ பராங்குஷேதீந்திர மகாதேசிகன் இவருக்கு திருநாமம். 2ஆம் பட்டம் ஐயங்கர் ஸ்ரீமன் நாராயண முனேகே பதபங்கஜ ஷட்பதம். அவருடைய திருவடித்தாம ஷட்பதம் அப்படின்னு சொன்னா வண்டுக்கு பேரு. 6 கால உடையது. அருகால சிறுவண்டே தொழுதே உன்னை
அந்த பிரமரம்னு ஒரு பேர் இருக்கு, திரேபம்னு பேர் இருக்கு, வண்டுக்கு நிறைய பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஆனா இந்த ஷட்பதம்ன்றத ஆச்சாரியார் விஷயத்துல தனியன்கள்ல அடிக்கடி பயன்படுத்துறா. பிரமரம் அப்படின்றது திரேபம்னா பிரமரம்ன்ற எந்த எதனுடைய பெயர் சொல்லுல 2 ரேபம் இருக்கோ, பிரமரத்துல 2 ரேபம் இருக்கு, அதனால திரேபம்னு ஒரு காரணம் சொல்லு. ஷட்பதம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா 6 கால உடையது என்று சொல்றதுக்கு ஆழ்வார்கள் அருகால சிறுவண்டே தொழுதே உன்னை என்று சொல்றா. அதாவது ஆச்சாரியால வண்டா சொல்லும் போது அதுக்கு பட்டர் சாச்சர், மற்றவாள்லாம் கவன சாதனம் இருக்கு, தூது விடுவதற்கு பெருமாடத்துல தூது விடுறவர்களாக இருக்கிறார்கள். கவன சாதனத்துக்காக 6 கால்னு சொன்னா, அதாவது எத்த விசேஷம் இல்லது. அதாவது வண்டுன்னு சொன்னா போருமே, இந்த சப்தத்தை ஏன் சொல்லணும், அருகால சிறுவண்டே அப்படின்னு ஏன் ஆழ்வார் சொல்லணும், கலியன் அப்படின்னு கேள்வி கேட்டு பட்டருக்கு முன்பு இருக்கிறவர்கள் கவன சாதனம்னு சொன்னான். வண்டு பறந்து போறதை தவிர நடந்து போகாது, அதனால அதுக்கு கால் அதிகம் இருக்கிறதுனால கவன சாதனம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதனால அது விரைஞ்சு தூது போறது இல்லை. 6 கால் சொன்னது அவருடைய ஆச்சாரியனுடைய பத்னி புத்திரால் அவளையே குறிக்கிறது. அதாவது ஆச்சாரியன் மாத்திரம் நமக்கு உபாதேயம் இல்லை, அவருடைய சம்பந்திகள் குடும்பத்தை சேர்ந்தவா வஸ்து வாஸ்துவாதிகங்கள் எல்லாம் நமக்கு உபாதேயம் என்று சொல்வதற்காக அந்த ஷட்பதம்ங்கிற பதத்தை பயன்படுத்துறா. அதாவது ஆழ்வார் அருகால சிறுவண்டேன் சாச்சர், அருகாலங்கிற விசேஷனம் வெத்த விசேஷனம் இல்லை என்று பட்டர் சாச்சர்னு பகவத் விஷயத்துல வருது. அது மாதிரியா ஷட்பத சப்தம் 2ஆம் பட்ட ஐஷிங்கருடைய தனியிலையும் இருக்கு, 3ஆம் பட்ட ஐஷிங்கத்திலையும் இருக்கு. 2ஆம் பட்ட நம்பாக்கம் ஐஷிங்கருடைய திருவடி தாமரைகளிலே வண்டாயும் ஒரு ஷட்பதமாக இருக்கக்கூடியவர், மிக உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவரான பராங்குசம் பஜே என்பது இவருடைய தனியன். அப்புறம் இவரும் நீரலூர், உரகடம், களத்தூர் முதலிய அக்ரஹாரங்கள், இவரால் உருவாக்கப்பட்ட அக்ரஹாரங்கள் 7 அக்ரஹாரங்கள். எவ்வளவு சமுதாய சேவையும் பண்ணியிருக்கா. கிரந்தம் சாய்க்கிறது, கால சேவை சொல்றது, சமாஷ்ட பிரசங்கம் பண்றது, விஜய் யாத்திரையில வாக்கியார்த்தம் சொல்லி ஜெயிக்கிறது, நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கிரந்தங்கள் எழுதுறது. இன்னைக்கு அகோரமடத்தினுடைய சிஷ்யார் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துவா சிஷ்யாருடைய கிரந்தங்களை வச்சா ஒரு தனி லைப்ரரி வைக்கலாம், அவ்வளவு இருக்கு. அப்படிப்பட்டதுல பல கிராமங்களை ஏற்படுத்தினது, அக்ரஹாரங்களை உருவாக்குறது என்ற கைங்கரியும் விவரம் பண்றீங்க. இவர் நீரலூர் என்கிற கிராமம், புரகடம் என்கிற கிராமம், களத்தூர் என்கிற கிராமம், அந்த களத்தூர் ஐடிங்கர், களத்தூர்ல இருந்து ஒரு ஐடிங்கர் வந்திருக்க. அப்படிப்பட்ட அக்ரஹாரங்கள், இவரால் உருவாக்கப்பட்ட அக்ரஹாரங்கள் 7 அக்ரஹாரங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இவருக்கு திருநட்சத்திரம் கூடின போது அடுத்ததாக 4ஆம் பட்ட வைதிகர் ஸ்ரீவன்ஷகோப ஸ்ரீ ஸ்ரீனிவாச யதீந்திர மகாதேசிகன் என்பவர்களை ஸ்தானத்தை கொடுத்தார். அவர் வடதேச யாத்திரை, இந்த 4ஆம் பட்ட வைதிகர் மற்றவாள்லாம் ஏறக்குறைய கோவிலும் தட்சிண பாரதத்திலேயே இருந்தாலும் இந்த 4ஆம் பட்ட வைதிகர் முதல் வடதேச யாத்திரையை மேற்கொண்டவர். நம் சம்பிரதாயத்துக்கு இவருடைய பிரசித்தி எப்படின்னா, இவர் மார்கழி சித்திரையில அவதாரம் பண்ணவர். ஸ்ரீமுஷ்ணத்துல ஆசிரம ஸ்வீகாரம் இருக்கு. 1485 ஜனவரியில இவருக்கு பிருந்தாவனமும் ஸ்ரீமுஷ்ணத்துல. இந்த இவருடைய ஸ்ரீ கிராமம் தெரியல, என்ன கிராமம்ன்றது பொதுவாக ஐடிங்கர்களை வில்லிவரம் ஐடிங்கர், முக்கூர் ஐடிங்கர், இஞ்சிமேட் ஐடிங்கர்னு சொல்ற வழக்கம் உண்டு. இவருடைய ஸ்ரீ கிராமத்தோட டீட்டெயில் தெரியல, ஆனா ஸ்ரீமுஷ்ணத்துல ஆசிரம ஸ்வீகாரம்னு தெரியுது. பிருந்தாவனமும் இவருக்கு ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கு. அப்ப அந்த ஐடிங்கர் இவரை பல ராஜாக்கள் ஆசிரிச்சா. வடதேச யாத்திரையை பல்லக்கில் இவர் பண்ணிருக்க அப்படின்னா, வடதேச யாத்திரை முதல் எவ்வளவு அப்புறம் வந்த ஐடிங்கர்கள்லாம் பண்ணிருக்கான்னு சொன்னாலும் கூட முதல் வடதேச யாத்திரையை பல்லக்கில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணவர். வடதேசத்துல நிறைய சிஷ்யாவை உருவாக்கினவர். நம்ம பாஷிகாருடைய சம்பிரதாயம் தெற்குல மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதற்காக வடதேச சஞ்சாரம் பண்ணவர்.
இவருடைய இவர் இவர் வந்து ஆசிரம ஸ்வீகாரம் பண்றது ஸ்ரீமுஷ்ணத்துல. இவர் 4ஆம் பட்டம் பிருந்தாவனம் சிங்கர் கோவில்ல. அவங்களால திருநாட்டை அலங்கரிச்சது 1498 ஏப்ரல்ல. ஸ்ரீபராங்குஷ யோகீந்திர சரணாம்புஜ ஷட்பதம் ஸ்ரீனிவாச முனிம் வந்தே ஸ்ரீபாஷ்யாமிருத சாகரம். ஸ்ரீபாஷ்யத்துல விசேஷ ஈடுபாடு ஞானம் இருக்கிறதுனால ஸ்ரீபாஷ்யம் என்கிற அமிர்த கடலாக இவரை சொல்ல வழக்கம். அப்படிப்பட்ட பராங்குஷ யோகீந்திர சரணாம்புஜ ஷட்பதம் ஸ்ரீனிவாசம் வந்தே ஸ்ரீபாஷ்யாமிருத சாகரம்ன்றது இவருடைய தனியன். அடுத்தது 5ஆம் பட்ட ஐகிங்கர். 5ஆம் பட்ட ஐகிங்கர் ஸ்ரீவன் இளகோப ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகர். ஸ்ரீவன் இளகோப ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் 5ஆம் பட்டம். ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீனிவா 5ஆம் பட்டம். ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். சர்வதந்திர சுதந்திரன்னு சுவாமி தேசிகனுக்கு திருநாமம். அப்படின்னா இவருடைய பாண்டித்யம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சர்வ தந்திரங்கள்லையும் சுதந்திரர். அப்படின்னா எந்த சாஸ்திரத்துல எந்த விஷயத்தையும் இவர் நினைச்சாருன்னா சாதிக்கவும் முடியும், இவரால் பாதிக்கவும் முடியும். சர்வதந்திர சுதந்திர சப்தம் சுவாமி தேசிகனுக்கு உண்டு. அதுக்கு வியாக்கியானம் பண்ண அப்பைய தீட்சிதர் அவர் சாய்க்கிற சுவாமி தேசிகனாலே எந்த சாஸ்திரத்தையும் எந்த விஷயங்களையும் சாதிக்கவும் முடியும், பாதிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட சக்தின்னு இந்த ஐசிங்கரும் அப்படி எழுந்திருந்த. ஏன்னா இவருடைய விருதத்திலேயே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்று இவருக்கு பூர்வாசிரமம் கண்டலூர் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். கார்த்திகை அவதாரம் இவருடைய அவதாரம். ஆஸ்தானம் வந்து ஆஸ்தானத்துக்கு எழுந்திருந்தது 1493 ஏப்ரல். 1498 ஜனவரி வரை எழுந்திருந்த இவரும் வடதேச யாத்திரையை பண்ணி வடதேசத்துல பாஷ்யகார சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டவர். வடதேச யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது திரும்ப எழுந்துள்ளும் போது, வடதேச யாத்திரையை முடிச்சுட்டு திரும்ப எழுந்துள்ளும் போது கிருஷ்ணா நதி தீரம் அங்க வரும்போது திருநாட்டை அலங்கரிச்சவர். இவருடைய பிருந்தாவனம் கிருஷ்ணா நதி தீரத்தில் இருக்கு. ஸ்ரீநிருசிம்ம தயாபாத்திரம் பரவாதி கஜாங்குஷம் சர்வதந்திர சுதந்திராரியம் ஷடகோப முனிபஜே என்பது இவருடைய தனியன். ஸ்ரீநிருசிம்ம தயாபாத்திரம் நிருசிம்முடைய தயைக்கு பாத்திரமானவர். பரவாதி கஜாங்குஷம் பரவாதிகள் என்கிற கஜங்களுக்கு அங்குஷம். அங்குஷம்னா அந்த யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஈட்டி மாதிரி அந்த வஸ்து, அதை உடையவர். அப்படி இருக்கக்கூடிய அப்படின்னா பரவாதியான மத்த கஜங்களை அடக்கக்கூடிய சக்தி கொண்டவர். சர்வதந்திர சுதந்திராரியம் சர்வதந்திர சுதந்திரர் என்கிற விருதத்தை பெற்றவர் எல்லாராலையும். அப்படிப்பட்ட ஷடகோப முனிம்பஜே அப்படின்னு இவருடைய தனியன். அதுக்கப்புறம் 6ஆம் பட்டம் ஐகிங்கர். 6ஆம் பட்ட ஐகிங்கருடைய பெருமை அளவு கடந்தது. இவரை பத்தியே 7ஆம் பட்ட ஐகிங்கர் வாசந்திகா பரிணயம் செஞ்சுலட்சுமி பரிணயத்தை பத்தி ஒரு நாடகம் சாதிச்சிருக்கார். அதுல இவருடைய பெருமை வருது. இவர் 6ஆம் பட்ட ஷஷ்டபராங்குஷ சுவாமி என்று பெயர். மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவா கூட இன்னைக்கு பர்யந்தம் இவருடைய தனியில சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஸ்ரீசந்நிதி சிஷ்யா தவிர மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட இவர் தனியனை அவர் காலத்துல சொன்னார்ன்றது இல்லை, இன்னைக்கு பர்யந்தம் இவருடைய தனியனை அனுசந்தானம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பெருமை இருந்திருக்கு. இவர் பூர்வாசமா கரளப்பாக்கம்ன்ற கிராமம் இப்ப கூட சமீபத்தில் கூட பல பண்டிதால் எழுந்திருந்தாங்க கிராமத்துல. கரளப்பாக்கம் ஐகிங்கர்னு இவருக்கு. கரளப்பாக்கம் என்கிற கிராமம் திருவள்ளூர் பக்கத்துல இருக்கு. அந்த ஸ்ரீ கிராமத்துல பூர்வாசிரம திருநாமம் வேங்கடாச்சாரியர் என்பது. தை மாதம் பூரட்டாதியில அவதாரம். 1499 ஜனவரி
ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ள இவர் சாதித்த கிரந்தங்கள் பல. சித்தாந்தமணி தீபம், பஞ்சகால தீபிகை, பிரபத்தி பிரயோகம், ஸ்ரீ நிரும்மஸ்தவம். இவருடைய பிரபத்தி பிரயோகம் ரொம்ப பிரசித்தம். இதனுடைய தாக்கம் இல்லாத பிரபத்தி பிரயோகங்களே கிடையாது. இன்னைக்கு வரை பிரபத்தி பிரயோகம் இவரை கொண்டு அப்புறம் இருக்கிற ஐடிங்கிற கூட்டிக்கிறா படிச்சுக்கிற அனுசந்தானத்துக்கு அது வேற விஷயம். அடியேறதே ஒரு 10 ஆச்சாரியாருடைய பிரபத்தி பிரயோகம் இருக்கு. அத்தனை பிரபத்தி பிரயோகத்துல பார்த்தா இந்த பிரபத்தி பிரயோகத்தோட தாக்கம் இருக்கு. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரந்தங்கள் நிரும்மஸ்தவம் முதலியவர்த்த சாட்சியவர். இவருக்கு பிருந்தாவனம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் மேல் ஸ்தானத்துக்கு ஒருத்தரை நியமிச்சுட்டு குகை உள்ள எழுந்துட்டு இருந்த ஐடிங்கர். அதாவது அந்த குகை உள்ள எழுந்துள்ள காலம் கூட ஆங்கில வருஷம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி அன்னைக்கு 1513ஆம் வருஷம் பிப்ரவரி மாசத்துல குகை உள்ள எழுந்துட்டு வருவார். இன்னைக்கும் அங்க இருக்க ட்ரைப்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு வர அங்கேயே எழுதி இருக்கார் என்றும் அந்த குகையில சேவிக்கிறதும் இன்னைக்கு ட்ரைப்ஸ் வரை அங்க மலையில இருக்கவா கூட அந்த குகையை சேவிக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா செவி வழியாகவும் இந்த சரித்திரம் இன்னைக்கு வரை வந்துட்டு இருக்கு. அதனால இவருக்கு இது கிடையாது, பிருந்தாவனம் கிடையாது. குகை உள்ள எழுந்துள்ளதுனால ஆஸ்தான நிர்வாகம் இவர் 14 வருஷம் 1 மாசம் ஆஸ்தான வித்வானம் பண்ணவர். இவருடைய தனியன் ஸ்ரீமத் சடாதி ஸ்ரீமத் சடாதி முனிபாத சரோஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ தபோதன லப்தபோதம் ஸ்ரீமன் நிரும்ம வரதாரிய தயாவலம்பம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம். இவரும் அக்ரஹாரங்களை பண்ணுங்க. ஸ்ரீபாஷ்யபுரம் என்று ஒரு அக்ரஹாரம், இஞ்சிமேடு என்கிற அக்ரஹாரம் இவரால் உருவாக்கப்பட்டது. தையாறு என்கிற அக்ரஹாரம் இவரால் உருவாக்கப்பட்டது. களத்தூர் என்கிற அக்ரஹாரம் இவரால் உருவாக்கப்பட்டது. இவரால் உருவாக்கப்பட்ட அக்ரஹாரங்களிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு ஐடிங்கராவது பிற்காலத்தில் வந்திருக்கா. இஞ்சிமேட்ல இருந்து 2 ஐடிங்கர். அப்புறம் பார்ப்பேன். ஆக்சுவலா பிள்ளைப்பாக்கம் ஐடிங்கர்னு சொல்றோம். பிள்ளைப்பாக்கம் இல்லை, இன்னொரு ஐடிங்கர் சொல்றோம். அதாவது அதிகர சராவளிக்கு வியாக்கியானம் பண்ணவர். அவரும் இஞ்சிமேடு தான். இஞ்சிமேட்ல இருந்து வேற இடத்துக்கு போனவாவா. ஆகையினால இவர் உருவாக்கின செய்யாறுல இருந்து ஒரு ஐடிங்கர் எழுதிருக்க. இவர் உருவாக்கின இஞ்சிமேட்ல இருந்து அந்த அக்ரஹாரங்கள் கூட இவரால் உருவாக்கின அக்ரஹாரங்கள் கூட ஐடிங்கர்களை உருவாக்கியிருக்கு. இவரால் உருவாக்கப்பட்ட இஞ்சிமேடுங்கிறது வந்தவாசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீகிராமம். இவரால் உருவாக்கப்பட்ட அக்ரஹாரம் அதுல இருந்து 2 ஐடிங்கர் எழுதுக்கா. செய்யாறு என்பதும் வந்தவாசி பக்கத்துல, நாவல்பாக்கம் சோகத்தூர் பக்கத்துல செய்யாறுன்னு. அது மாதிரி இந்த செய்யாறுன்ற கிராமத்துக்கு மடம் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரை இந்த கிராமத்தை சேர்ந்தவா யாராவது ஸ்ரீசந்நிதியில கைங்கரியம் பண்ணிருப்பா. அது திருமணப்பள்ளி கைங்கரியமோ, உதாரண கைங்கரியமோ, ஸ்ரீகாரியமா கைங்கரியமோ, அழகீசிங்கராகவோ, இந்த ஊரை சேர்ந்தே 2-3 ஸ்ரீகாரிய சுவாமி எழுந்திருக்கா. அப்படிப்பட்ட இவரால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ கிராமத்திலேருந்து ஐசிங்கர் ஸ்ரீகாரியம் இந்த ஸ்தானத்துலாம் மகிஷா வந்திருக்கான்னு தெரியுது. இது மாதிரி களத்தூர் ஐசிங்கர் இவரால் உருவாக்கப்பட்ட களத்தூர்ல இருந்து களத்தூர் ஐசிங்கர் எழுதுங்க. அந்த களத்தூர் ஐசிங்கர் இடத்துல தான் இஞ்சிமேட் ஐசிங்கருக்கு சமாசயனம். ஆகினாலே இப்படிப்பட்ட கிராமங்கள் இருந்த பத்ரிகாசிரம பரியந்தம் இவர் சஞ்சாரம் பண்ணி வடதேசத்திலையும் நம்முடைய சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணவர். அப்படிப்பட்ட ஐசிங்கர் இவர். 6ஆம் பட்டத்து ஸ்ரீமத் ஐசிங்கர். இவரை பத்தி வாசந்திகா 7ஆம் பட்டத்துல இருந்து விழுந்த ஐசிங்கர் வாசந்திகா பன்னயம்ன்ற நாடகத்துல பல ஸ்லோகங்கள் சாத்திருக்கார் இவருடைய பெருமையை. அடுத்தது இவர் இளங்காடு. இவருக்கு அடுத்தது 7ஆம் பட்டம் ஐசிங்கர் இடத்துல ஸ்தானத்தை ஒப்படைச்சார் இவர். 7ஆம் பட்டம் ஐசிங்கருடைய திருநாமம் ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகர். பல ஐசிங்கர்களுக்கு பராங்குஷ ஷடகோப திருநாமம், நம்மாழ்வாருடைய திருநாமம் தான் பல ஐசிங்கர்களுக்கு. அதனால 7ஆம் பட்டம் ஐசிங்கர் ஸ்ரீவன்கடகோப ஸ்ரீ ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். இளங்காடுன்னு, அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இளங்காடு என்கிற
கிராமத்துல வங்கிபுரம், இளங்காடு, வைகாசி விசாகம் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திலேயே அவதரிச்ச ஐகிங்கர். ஆஸ்தானத்துக்கு ஆங்கில மாதம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி அன்னைக்கு 1513 பிப்ரவரியில் எழுதினார். இவர் அருளி செய்த கிரந்தம் வாசந்திகா என்கிற உயர்ந்த நாடகம். திருநாட்டுக்கு இவர் 9 வருஷம் 2 மாசம் எழுந்துள்ள ஸ்தானத்துல திருநாட்டுக்கு 1522 ஏப்ரல்ல எழுதினார். இவருடைய தனியன் ஸ்ரீபராங்குஷ யோகீந்திர சரணாம்புஜ சேகரம் சமஸ்த சாஸ்திர பாரீனம் ஷடகோப முனிம்பஜே. 4 சாஸ்திரத்தையும் மீமாம்ச, வியாக்கரணம், அதாவது நியாய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் 4த்துலேயும் பாரினர் ஐகிங்க. அப்படிப்பட்ட ஷடகோப முனிம்பஜே என்று இவரும் பல விதேசங்கள்ல பல கைகரியம் பண்றீங்க. ஆக்சுவலா இந்த ஐகிங்கர் கவிதா சாமர்த்தியம் உடையவர். அதாவது பொதுவாக இந்த ஐகிங்கர் சம்ஸ்கிருதத்துல விவகரிச்சாலே ஸ்லோகரூபமா இருக்கும். அதாவது ஸ்லோகம்னு நினைச்சுட்டு சந்தஸ்ல எழுதுறதுன்றது ஒண்ணு, அப்படி இல்லை. இவர் சம்ஸ்கிருதத்துல விவகரிக்கும் பொழுதே அது ஸ்லோகரூபமாக இருக்கும். சாதாரணமா சதசுல இவர் வாக்கியார்த்தம் சொல்ற, ஏதாவது ஒன்று பேசுற அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பேசுற பேச்சே சம்ஸ்கிருத ஸ்லோகரூபமா பேசுவார், அந்த அளவுக்கு இருந்ததுன்னு. அதனால இவருக்கு சதலேகினி லேகனானுகுண கவிதா துரந்தர கவிதார்க்கிக கண்டீரவ ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ஷடகோபைதீந்திர மகாதேசன் இவருடைய கவிதா சாமர்த்தியத்தை பார்த்து இந்த திருநாமம் சதலேகினி லேகனானுகுண கவிதா துரந்தர கவிதார்க்கிக, நல்ல நையாயிகரும் கூட, கவிதார்க்கிக கண்டீரவ ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஷடகோபைதீந்திர மகாதேசிகன் என்று இந்த ஐகிங்கர் தன்னுடைய 25வது திருநக்ஷத்திரத்திலேயே ஸ்தானத்துக்கு வந்தவர். ஆதிவன் ஷடகோப சுவாமி 19 திருநக்ஷத்திரம் முடிந்த போது வந்தவர். ரொம்ப சின்ன திருநக்ஷத்திரத்துல ஸ்தானத்துக்கு வந்தவர்ல அதாவது அதிக சங்கல்ப மகோத்சவம் கண்டருளினவர் ஆதிவன் ஷடகோப சுவாமி. ஏற்கனவே 60 சங்கல்பம் கண்டருளினவர். 19 திருநக்ஷத்திரம் தான் முடிஞ்சிருந்தது ஆதிவன் ஷடகோப சுவாமிக்கு சன்னியாச ஸ்வீகாரம் போது. இந்த ஐடிங்கர் 7ஆம் பட்டம் ஐடிங்கர் 25வது திருநக்ஷத்திரத்துல சன்னியாச ஸ்வீகாரம். அதனால அப்படிப்பட்ட ஐடிங்கர்கள் இன்னும் 8ஆம் பட்டத ஐடிங்கர்களாக மீதி ஐடிங்களுடைய பெருமையை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிபி பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.